புளிப்பு மாங்காய் அது போடும்போது எல்லா சுவையும் சேர்ந்து சும்மா நல்லா இருக்குது. ஆயுர்வேதிக் மசாஜ் இன்னைக்கு பயங்கர ரிலாக்ஸ்ட் டே. ஓகே, அடியில் அழகான மெத்தை, மேலே கூடாரம், சூப்பர். கடையில் சூப்பராக இருக்கும் வடை. வடையை பாருங்க. கர்க்கிடக மாதம் தொடங்குது. கர்க்கிடக மாதம்னா வந்து ஆயுர்வேதாவுக்கு வந்து ஸ்பெஷலான மாதம். ஆட்டக்காரி புழுங்கல் அரிசி. லண்டன் தமிழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். இவர் என்ன கேட்குறாருன்னா, இன்ட்ரடக்ஷன் இப்படி சொல்லி 8 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். 8 வருஷம் இல்லை, 5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். வேற எதையாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு தெரியல மக்களை, வேற என்னத்தை சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்க, ஏதாச்சும் மாத்தணும். ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸ் டே. இப்போ வந்து ஆண்டனை ஸ்கூல்ல விட்டுட்டு வடை வாங்கிறதுக்கு வந்திருக்கிறோம். வடை வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். வடை வாங்கி சாப்பிட்டது வந்து சூப்பரான ஒரு ஆயுர்வேதிக் மசாஜ். இன்னைக்கு பயங்கர ரிலாக்ஸ் டே. ஓகே, இன்னைக்கு கார்டன் டே. அதனால முதல்ல ஒரு நல்ல மசாஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கார்டன்ல போய் நல்லா வேலை செஞ்சுட்டு எல்லா நாளும் இந்த கார்ல இருந்து காரே வீடாயிருச்சுன்னா அங்க ஒருத்தருக்கு பாருங்க வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்க காணிக்கு எங்க இருந்து பார்க்க தெரியுது. கூடாரம் சூப்பரா போட்டாரு. பஸ் டிரைவர் அங்கே பஸ்ஸை விட்டுட்டு எங்கே போறாரு தெரியுமா? வடை சாப்பிட போறாரு. வடை சாப்பிட போறாரு. வடக்கடை நல்லா இருக்கும். இந்த வடையில இந்த கடையில குயின்ஸ்பரி சர்க்கிள். அவ்வளோதான் லைஃபுக்கு தேவையானது. வீட்டை வாங்கணும், மார்கேஜை வாங்கணும், எலக்ட்ரிக் ஃபீஸை கட்டணும், கவுன்சில் டாக்ஸ் கட்டணும். அழகா மரத்துக்கு கீழே அழகா இவங்களுக்கு ஆல்கஹாலிசம், ட்ரக்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இவங்க வீடு கொடுத்தாலும் போய் தங்க மாட்டாங்க. அது நம்ம ஊரில் ஒரு யூடியூபர் லண்டன் யூகே ஃபுல்லாக பிச்சைக்காரங்களாக இருக்காங்க, ரோட்டில் தங்கிட்டு இருக்காங்கன்னு போட்டுக்கிட்டு ஒரே அடி. அதாவது இப்போ ஒன்றுமே தெரியாமல் சும்மா அடிச்சு விடுது, வாயில வந்தது அடிச்சு விடுது. ஆனா ஆளுங்க நம்மளதான் வந்து சொல்லுது, நீங்க வியூக்காக எப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்படிப்பட்டவங்க எல்லாம் சும்மா அங்க தங்குறாங்க, இங்க தங்குறாங்க. ஹோம்லெஸ் அவ்வளவு நல்லா பாத்துக்குவாங்க. ஆனா ஆளுங்க வந்து அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு விருப்பம் இல்லை. இல்லை, இன்னும் ஓப்பனாக சொல்ல போன்னு சொன்னா, அதாவது ஹோம்லெஸ்க்கு வந்து இங்கே ஹோட்டல்ல தங்கி ஹோட்டல்ல சாப்பாடு கொடுத்து அப்படிதானே பண்றாங்க. இந்த பெட்ஷீட் ஹோட்டல் இதுல எல்லாம் வந்து ரூம் ஒதுக்கி கொடுப்பாங்க. போக மாட்டாங்க இவங்களுக்கு. அதாவது போனா உடனே அடுத்த வேலைக்கு போகணும், அதுதான் சொல்லுவாங்க. நீங்க ஜாப் இதுல சேர்ந்து ஏதாவது உங்களுக்கு முடிஞ்ச வேலையை நீங்க செய்யுங்கம்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனாலதான் இது. ஓகே, வடை வாங்கிட்டு வந்துருவா. ஆமா. ஓ, ஜம்முன்னு வீடு, அடியில் அழகான மெத்தை, மேலே கூடாரம், சூப்பர். வடை அப்புறம் ஒரு கடையில சூப்பரா இருக்கும் வடை. நம்ம அது என்ன கடை? மாருதி கடை. மாருதி கடையில நல்லா இருக்கும் வடையை பாருங்க. ஸோ இப்போ வடையை சாப்பிட்டுட்டு சூப்பராக ஒரு இதில் கோப்பி ஒன்று வாங்கினோம். கோப்பிங்கிறது நான் கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. கோப்பி நம்ம ஸ்ரீலங்கன் இலங்கை தமிழில் வந்து கோப்பின்னு ஒரு இது வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். அடிப்படை இதுக்கு சட்னிலாம் கொடுப்பாங்க. 2 வடை 1 காப்பி. பயங்கரமா ஃபுல்லா வயிறு நிறைஞ்சிருச்சு. இனி போய் மசாஜ் கேட்டீங்கன்னா அங்கே பக்கத்தில் வந்து கேரளா மசாஜ் இருக்குது. அங்கதான் போய் மசாஜ் எடுக்க போறேன். ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஆயில்லாம் போட்டு நல்லா குளிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்து குளிக்கவும் செய்யணும். அதுக்கப்புறம் அப்படித்தானே இதெல்லாம் ஷவர் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, இதெல்லாம் கண்டன் ரோட்ல இருக்குது. சயின்ஸ்பேட்ல காரை விட்டுட்டு அப்படியே போய் ஒரு மசாஜ் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இவருக்கு இன்னைக்கு கிளினிக் இருக்குது. இவரும் போய் கிளினிக்கை முடிச்சுட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம் ஒரு இடத்துல கட்டிக்கலாம்.
அது சூப்பராக ட்ரீட்மெண்ட் முடிச்சு வந்துட்டேன். இந்த மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போனது ஒன்றுக்கு, ஆனால் அவங்க எனக்கு பண்ணி விட்டது வேற ஒன்று. கேரளா ஆயுர்வேத மசாஜுக்கு போனேன். ஸோ அவங்க மசாஜ் எடுக்க நான் ஃபுல் பாடி மசாஜ் எடுக்க தான் போனேன். அதுக்கு தானே நீங்கள் புக் பண்ணி வச்சுருந்தீங்க. இவரும் வந்துட்டாரு, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது, அவருடைய கிளினிக் முடிஞ்சு அவரும் வந்துட்டாரு. நானும் மசாஜ் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே வந்து தூங்கிட்டேன். தூங்கி முடிச்சு நான் வரேன் கேட்டிங்களா. அவங்க வந்து என்னை வந்து ஒரு மசாஜுக்கு தான் நான் போனேன். பட் அங்கே போனோடனே சொன்னாங்க 8 ஜூலைலேருந்து கர்க்கிடக மாதம் தொடங்குது. கர்க்கிடக மாதம்னா வந்து ஆயுர்வேதாவுக்கு வந்து ஸ்பெஷலான மாதம். நம்ம உடம்புல எல்லாம் ரொம்ப ஒரு சோர்வாக இருக்கக்கூடிய மாதம். நம்ம ஊரில் தமிழில் சொல்லணும்னா ஆடி மாதத்துக்கு இணையாக சொல்லிக்கலாம். ஆடி மாதம் நீ சொல்கிற காற்று அடிச்சுக்கிட்டு ஒரு மன்சூன் மாசம், அதான் பயங்கர மழை பெய்துக்கிட்டு காத்தடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு சின்ன சின்ன இருக்கக்கூடிய மாசம். அப்போ உடம்பு வந்து ரீஜுவனைட் பண்ணணும். நீங்க வந்து ஆயுர்வேதாவுக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஜஸ்ட் வந்து மசாஜ் மட்டும் எடுக்காதீங்க, அதுக்கு மேல ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எனக்கு கிளி ட்ரீட்மெண்ட். கிளினா அது நல்ல கிளி பரோட்டா இருக்குல்ல, கிளி பரோட்டான்னு நினைக்காங்க. அந்த கிளி இதில் வந்து கெட்டி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஒத்தனம் கொடுத்து, ஐயோ எனக்கு இப்போ மக்களே எதுவுமே பண்ண முடியல. ஆனால் குட் நியூஸ் என்ன திரும்ப சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வேலை செய்யக்கூடாது, ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அக்கா இன்னைக்கு நோ வேலை, நோ நத்திங், ரிலாக்ஸ்டாக இருக்க போகிறேன். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக நமக்கு வந்து ஆயுர்வேத மாதம் கேட்டிங்களா. ஸோ அதனால் நான் படிக்க நான் என்னெல்லாம் எனக்கு தெரியுதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதம் கர்க்கிடக மாதம் அதை பற்றி தெரிஞ்சவங்கலாம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் எழுதலாம். ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கும் இதுக்கு முன்னே தெரியும். கர்க்கிடக மாதத்தை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் லைட்டான டயட் எடுக்கணும், ரொம்ப லைட்டாக இருக்கணும். எல்டர்லி கொஞ்சம் வயசானவங்க 70 வயசுக்கு மேலே உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனிவே அடுத்து வீட்டுக்கு கிளம்பலாமா? பாப்பா ஏதாவது ஷாப்பிங் போகணும்னா? ஆமாம், ஷாப்பிங் போகணும். ஆனால் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்குது. அப்படி தூக்கிட்டு போனால் நான் போவேன் ஷாப்பிங்கு. சரி. ஃபுல்லாக ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்ட்டு, சுக்கு, அந்தி மாத்திரம் எல்லாம் இருக்கும். ரைஸில் எத்தனை ரைஸ்ப்பா? அப்பள சம்பா, பொண்ணு சம்பா, மூங்கில் அரிசி, ஆட்டக்காரி, புழுங்கல் அரிசி. ஆஹா, என்னென்ன பேர்லாம் இருக்குல்ல. மொட்டைக்கருப்பன், சிவப்பு, சூதர சம்பா அரிசி. நம்ம ஊரில் இந்தளவு கிடைக்குதான்னு தெரியல. கீரி சம்பா அரிசி, சூதர சம்பா. இல்லை பேர்கள் பாரு எப்படிலாம் இருக்கு பாரு. வேற என்ன? வேற தஞ்சாவூர். உனக்கு எடுத்தியா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடம்பே அப்படி ரீஜுவனைட் ஆன மாதிரி இருக்குது. சூப்பராக அந்த கிளி வந்து என்னை அப்படி மயக்கிட்டு வந்ததுமே ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். லைஃப்பில் எப்படி டே டைமில் தூங்கதே கிடையாது, ஆனால் நல்ல நெய் தூங்கியாச்சுது. அவங்க சொன்னாங்க இந்த மாதத்தில் வந்து நீங்கள் இந்த கர்க்கிடக மாதத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கஞ்சி வந்து ஒரு தொடர்ந்து குடிச்சிட்டு வரணும். அப்போ வந்து அந்த உடம்புக்கு வந்து இன்னமும் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ரீஜுவனைட் ஆகி வரும்னு சொன்னாங்க. இது வந்து டயபெட்டிக்ஸு, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க எல்லாமே குடிக்கலாம், யார் வேணாலும் குடிக்கலாம். பட் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ பெரிய ஆளுங்களுக்கு யார் வேணாலும் குடிக்கலாம். இது வந்து கொஞ்சம் குடித்தாலே வந்து உங்களுக்கு அந்த வயிற்றில் லைனிங் எல்லாம் அப்படியே இதாகி அந்த இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க, ஒரு மாதிரி ஒரு மோடம் போட்டுக்கிட்டு சின்ன ஒரு காத்தடிச்சிட்டு சோகம் கூட வரும் மனசுக்கு ஒரு சோகம் ஒரு இதெல்லாம் வரும்ல. அப்போ அந்த நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கஞ்சி வந்து சூப்பராக இருக்கும். அது இந்த மாதம் குடிக்க வேண்டிய கஞ்சின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து நல்லா நம்ம கேரளா மட்டா ரைஸ் எடுத்துருக்குறேன். இதோடு இன்னொரு ரைஸ் உண்டு, இந்த இது செய்கிறதுக்குன்னே இன்னொரு ரகம் சௌத்த ரைஸ் உண்டு. ஸோ அதெல்லாம் இங்கெல்லாம் கிடைக்காது, கேரளாவில் கிடைக்கும், இல்லைன்னா எங்கள் ஊர் சைடுகள் எல்லாம் கிடைக்கும், இங்கே கிடைக்காது. இது வந்து இப்படி தனியாக போடலாம், இல்லைன்னா இது கூட கொஞ்சம் பயர் போட்டும் போடலாம். இப்போ இப்படி தனியாக போடவா பயர் போடவா? பயர் போட்டு கொஞ்சம் போட்டு சூப்பராக இருக்கா. இவ்வளோ ரொம்ப பயர் போடக்கூடாது, கொஞ்சமாக. இதை ஊற வச்சு நீங்கள் கஞ்சி வைக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஊரெல்லாம் வைக்கலாம் சொன்னேன், நான் தூங்கிட்டேன்னு, அதனால் ஊற வைக்கலை, அப்படியே வச்சு விட்டுருவோம். ஓகே, எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல ஊற வைக்காததுனால. இதில் வந்து நான் மறந்தாலும் நீங்கள் மறந்துடக்கூடாது, நல்லா குமிச்சு நிறைய வெந்தயம் போடணும். ஓகே, அது இடிக்க வேண்டாம், அப்படி போட்டுடணுமா? அப்படி போட்டுடலாம். இடித்தா கொஞ்சம் கசக்கும், இடித்து போடனாலும் போடலாம். நான் இன்றைக்கி இடித்து போடல,
இப்படியே போட்டுறேன். ஓகே, ஆனால் நிறைய போடணும், மற்ற கஞ்சியோட கொஞ்சம் நிறைய போடணும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெந்தயம் வாயில் வரணும். இது கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதுக்கடையில் இது நமக்கு வந்து நல்ல தேங்காய் வந்து நல்லா திருவி அதை வந்து அதிலேருந்து பால் எடுத்து அது வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1-2 பொருட்களை நம்ம வந்து இடித்து சதச்சி வச்சுக்கணும். ஸோ அது வந்து நான் இப்போ காணிக்கேன் என்னெல்லாம். ஓகே, ஓ மை குட்னஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள். என்னதான் நம்ம மிக்சியில் இது பண்ணாலும் கூட இந்த மாதிரி தேங்காயை திருவி அதை மிக்சியில் அடித்து அந்த பால் எடுக்கிறதுக்கு தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போன தடவை இதில் திருவி ஏதோ ஒரு வீடியோவில் திருவிட்டு இருந்தேன். அப்போ சொன்னாங்க நாங்கள் ஊரில் கூட இப்படி பண்ணுறதில்லட்டாங்க, இங்கேயும் யாருமே பண்ணுறதில்ல. பட் இது ஒரு நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு, அழகுதா சவுண்ட் அப்படியே நல்லா முதுகுல சொரிஞ்சு அப்படி சுகமா இருக்கு. இது உங்களுக்கு முதுகுல சொரியுது, இதை எடுத்து முதுகுல சொரிஞ்சு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. இந்த நல்ல இந்த முல்லைப்பூவெல்லாம் பூத்துருக்குதுங்க, நல்ல மனம். இங்கே நான் இருக்கும்போது பயங்கர முல்லைப்பூ மனம் தான் மணந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோ பூத்தாராலாம் பூத்துருக்குது. அது காட்டு முல்லைன்னு ஒரு முல்லை இருக்கு தெரியுமா? அது அந்த ஆத்தோரத்தில் காய்ச்சது பூத்துருக்கும். அப்படியா? பயங்கர மனம், டேஸ்டா. ஓ, அரைமுறி தேங்காய் உங்களுக்கு போதும் இதுக்கு. ஏன்னா இதுக்கு லைட் பால் தான் கலக்கணும், தேங்காய் பால். சுடுதண்ணி எதுக்கு? அதுக்கு அந்த கஞ்சிக்கு. வடிகட்டிடலாமா இனி? ஆஹா, சூப்பராக இருக்க பாருங்க. கோகனட் மேல் பால். அது பால் எல்லாம் ஒரே பாலில் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட பால் எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கு வந்து ஒரு இடிப்பு. இந்த இடிப்பு தான் அந்த கஞ்சிக்கு வந்து ஒரு ஆயுர்வேதிக் அந்த ஒரு பலனை கொடுக்கும். கேட்டிங்களா? இது இப்படியே குடித்தா வெறும் பயிர் கஞ்சி ஆகி போகும். இதில் வந்து அஜ்வைன்னா என்னது? ஓமம் வந்து 1 ஸ்பூனு. வயிற்று வலிக்கெல்லாம் குடிப்போம்ல அந்த ஓமம். ஓகே, ஓமத்துக்கு என்ன மனம்ப்பா. ஜீரகம் அதுவும் 1 ஸ்பூன். இந்த சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். ஓகே, 1/2 ஸ்பூனு நல்ல மிளகு. இனி வந்து சுக்கு. ஓகே, சுக்கு பொடி இருக்குது, நல்லா கடைசியில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 இது என்னது வெங்காயம் 3 வந்து வெள்ளைப்பூடு. கேட்டிங்களா? ஸோ 1 ஸ்பூன் வெள்ளைப்பூடுன்னு போட்டிருந்து நான் ஒரு 3 வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கணும். ஓகே, இது ஒரு வகையான நோய், பொருள் நேம் மறந்து போகும், வேற எதாவது சொன்னால் ஞாபகம் வந்துடும். ஆமாம், அது ஒரு வகையான நோய். எல்லாருக்கும் இங்கே ஒரு நோய் இருக்குது. கேட்டிங்களா? ஸோ இதை இடிக்கிறதுக்கு இதுக்கு கூட கொஞ்சம் மஞ்சளும் போட்டு இடிச்சுக்கணும். ஓகே, ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சளும் போட்டு இடிச்சுக்கணும். ஓகே, ஸோ இடிச்சிருவீங்களா? இவர் தான் இடிமன்னர்கிட்ட கொடுத்துருவோம் இது எல்லாத்தையும். ஓமம், மிளகு, சீரகம், பூண்டு, அப்புறம் மஞ்சப்பொடி. ஓகே, சுக்கு இருந்துச்சுன்னா ஒரு துண்டு சுக்கு போடலாம். என்கிட்ட சுக்கு பொடி இருக்குது, அதனால நான் சுக்கு பொடியை தனியாக சேர்த்துக்கிறேன். சுக்கு பொடி இல்லை, என்கிட்ட சுக்கு இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஓகே, இது என்னது? பக்கத்தில் ஒரு துணி கிடக்குது சப்போர்ட்டுக்கா. அதாவது இடிக்கும் போது வந்து ஒரு தியான முறைப்படி அப்படியே ஒரு அமைதியாக இருந்துக்கிட்டு அது கொடுத்தா தான் அதுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும். அவன் பழைய காலத்தில் இந்த முனிவர்கள்லாம் இடிப்பாங்கல்ல, அதெல்லாம் இப்படித்தானே இருக்கும். அப்படியா? சரி சீக்கிரம் அடிங்க, ரொம்ப அடிக்காது, ரொம்ப அடிச்சிடாதீங்க. போதுமா? ஆமாம், அது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, டேக் இட் இனஃப். ஆயிடுச்சு இது ஆல்மோஸ்ட். நல்லா அழகாக தண்ணியெல்லாம் வற்றி வருது பாருங்கள்.
ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றுவோம், அதனால நான் வேறு தண்ணி ஊற்றலை. இப்போ இந்த டைமில் ஒரு 3/4க்கும் மேலே வந்த பிறகு இந்த நம்ம இடித்த இந்த இடிக்கலவை பயங்கர நல்ல ஸ்மெல்லு. ஐயோ ஏன்னா இதுதான் வந்து பேசிக்கிட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது ஒரு காரியத்தை. சுக்கு மஞ்சளும் போடல. வெயிட் மினிட் சுக்கு பொடி அதுவும் ஒரு ஸ்பூன். ஓகே, அப்புறம் மஞ்சள் பொடி இதில் வந்து சில நேரம் சின்ன வெங்காயத்தை லைட்டாக நீங்கள் தட்டி ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட தட்டி போடலாம். எனக்கு சின்ன வெங்காயத்தில் இதில் போட்டு குடிக்கிறது எனக்கு பிடிக்காது, அதனால் நான் அதை போடலை. அருமையான மனம், நல்லா சூப்பராக இருக்குது. அப்படின்னா அந்த ஓமம், அந்த சுக்கு, அந்த நம்ம போட்ட அந்த வெள்ளைப்பூடு, ஜீரகம் எல்லாம் வந்து எல்லாம் ஒரு ஸ்பூன் சின்ன சின்ன ஸ்பூன் போட்டனால அது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன். ஊற்றி கொஞ்சம் அது எல்லாம் கலந்து வரணும். ஒரு 1/2 கப்பு கூட லைட்டாக இது அப்படி ஒன்று கலந்து வரட்டு. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கஞ்சி. லைட்டாக தான் உப்பு போட்டிருக்கிறேன், வேணா அதுக்கப்புறம் போட்டால் போதும். மருந்து கஞ்சிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து துவையல் வச்சு நம்ம சாப்பிட்லாம். பட் இன்றைக்கி துவையலை விட நான் வந்து மாங்காய் இருந்துச்சு. இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டிலே செஞ்ச மாங்காய் ஊறுகாய் அடிப்பொலியாக. இப்போ ஒரு மாங்காய் ஊறுகாய் வச்சு மக்களே சூப்பரான மருந்து கஞ்சி. இந்த மருந்து கஞ்சி வந்து 7 நாள் குடிக்கணுமா தொடர்ந்து. நம்ம 7 நாள்லாம் குடிக்க முடியாது. பட் அவங்க சொன்னாங்க நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி எடுக்கும்போது, கிளி ட்ரீட்மெண்ட்டு இல்லைன்னா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எது நீங்கள் எடுத்தாலும் எடுக்கும்போது நீங்கள் வந்து இந்த கஞ்சி வச்சு குடிச்சிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. புளிப்பாக தான் இருக்கணும், அப்படி தானே? இந்தியன் மாங்காய் அது, சவுத் இந்தியன் மாங்காய். இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் குடிக்கலாம். ஓகே, ஸோ ஆணும் பெண்ணும் குடிக்கலாம். பெண்களில் வந்து பொதுவாக இந்த பெரிமெனோபாஸ் 40 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு டயபெட்டிக்ஸ்லாம் இல்லை, இது வந்து டயபெட்டிக் கஞ்சியாக குடிக்கலாம், நான் டயபெட்டிக் கஞ்சியாக குடிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கருப்பட்டியை நல்லா இடித்து இந்த கஞ்சி கூட சேர்த்து அது வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்வீட் கஞ்சியாக குடிக்கலாம். இல்லை டயபெட்டிக்ஸ் இருக்கிற ஆட்கள் இதில் அது சேர்க்காம, இல்லை உங்களுக்கு அது குடிக்க பிடிக்கல, எனக்கு வந்து சால்ட்டு போட்டு கஞ்சி குடிக்க பிடிச்சிருக்குன்னா அந்த மாதிரி கருப்பட்டி போடாமல் இது பண்ணலாம். கருப்பட்டி இல்லைன்னா சர்க்கரை தான் நீங்கள் சொல்லுங்கள். அந்த சர்க்கரை இல்லை, சீனி இல்லை, வெல்லம் போடலாம். கருப்பட்டி தான் ரொம்ப நல்லது. ஓகே, கடைசியில் இன்னும் ஒரு பொருள் நான் சேர்ப்பேன், அதுதான் வந்து அதனுடைய ஒரு சாராம்சமே. நமக்கு இன்னும் தேங்காய் பால் இருக்குது, தேங்காய் பால் சேர்க்கலை. வரும் பாருங்கள், வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் மருந்து கஞ்சி. அந்த காலத்தில் மஞ்சக்காமலை வந்தால் பத்தியம் இருக்க சொல்லுவாங்க. அது ஒரு ஜாலியாக தான் இருக்கும், பத்தியம் சாப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகாமல். உப்பே வத்தல் பொடி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் வத்தல் பொடி. உப்பு போதுமான அளவு போட்டியா? ஓகே, போதும்னு நினைக்கிறேன். ஓகே, நீ தாளித்து ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி கொஞ்சம் நல்லா கசக்கும். இந்த கஞ்சி கட்டிங்களா, இதுனா மருந்து கஞ்சி, அதனால் நான் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கிறேன். பாலையை ஊற்றிடலாம். ஆமாம், இப்போ பாலையும் ஊற்றிடலாம்னு நினைக்கிறேன். இங்கே இந்த ஊர் வெல்லமெல்லாம் வந்து பண்டுகண்டெல்லாம் பெருசாக இருக்காது. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. ஆமாம், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. ஓகே, இனி வருது பாருங்க பால். ஓ மை குட்னஸ். ஓகே, அரைமுறி தேங்காய் பால். ஆக்சுவலி அவங்க சொன்னது என்ன தெரியுமா, இந்த வெந்தயத்தெல்லாம் பொடிச்சாக்கும் போட சொன்னாங்க. நினச்சி பாருங்க, வெந்தயத்தை பொடிச்சு போட்டிருந்தா. இப்போ எல்லாம் கசப்பெல்லாம் கொஞ்சம் இது இருக்கட்டும். ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு உப்பு பாருங்கள், உப்பு வேணுமா உப்பு, வெல்லம் வேணா வெல்லம் போட்டுக்கலாம். என்னாரும் ஓகே, தாளிக்கிற எடுத்து வை, நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து லைட்டாக கொதிக்கிற மாதிரி வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா தெரிஞ்சிடும். இது வந்து தேங்காய் பாலுங்கிறதுனால. ஸோ இந்த டைமில் சூப்பரான ஒரு 2 ஸ்பூனு நெய், 2 1 ஸ்பூன் பாருங்கள், நல்லா கனமாக போட்டுறேன் பாருங்கள். 1 ஸ்பூன் நெய்யை வந்து அப்படியே அதில் போட்டுறணும். போட்டுச்சு அணுகாமல் அதை அப்படியே வச்சிடணும். அது எதுவுமே செய்ய வேண்டாம். ஓகே,
கஞ்சி எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இந்த கஞ்சி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஒரு கசப்பு இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து அந்த அஜ்வைன் ஓமம் சேர்த்துருக்கனால கசப்பு இருக்கும். இதுக்கு கூட நீங்கள் அந்த வெந்தயத்தை பொடிச்சு போட்டிங்கன்னா இன்னும் கசப்பு கூடும். ஆக்சுவலி பொடிச்சு போடுறதா முறை. அப்படி நல்லா கசப்பாக குடிக்கணும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். பட் நான் வந்து அது வந்து அது என்னது வெந்தயத்தை அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன். ஆனால் நல்லா டேஸ்ட்டு கேட்டிங்களா, நல்லா இருக்குது. நல்ல ஒரு மருந்து கஞ்சியினுடைய ஒரு இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு குடிக்கலாம், இல்லைன்னா சாயங்காலம் குடிக்கணும். மத்தியானம் வந்து இது சாப்பிடக்கூடாதான் ஆயுர்வேத முறைப்படி. அவங்க சொல்லி விட்டாங்க என்கிட்ட, மத்தியானம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஓகே, ஸோ இப்படி கொஞ்சமாக அது தண்ணியும் இதுவும் எடுத்துகிட்டு, ஓஃப் என்ன அருமையாக இருக்குன்னு பாருங்கள் கஞ்சி. ஓ மை குட்னஸ், இன்னைக்கு வந்து ஐ எம் ஸோ ரிலாக்ஸ்ட். அந்த ஆயுர்வேதா ஃபுல்லாக போய் என்னுடைய உடம்பெல்லாம் அப்படியே இதாக்கி. மாங்காய் வேணா அந்த வாழை இலையில வச்சுக்கோ. ஆமாம், மாங்காயை கொஞ்சோல வாழை இலை எடுத்து இதில் வச்சுக்கிறியா? அருமையாக இருக்குது பாருங்க. இவ்வளோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் சூடு ஆறி குடித்தா அதனுடைய தன்மையே இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு சொல்லுக்கு நான் உங்களுக்கு இப்போ குடிச்சு காணிச்சிருக்கேன். இடம் நான் சூட ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிப்பேன். ஓகே. ஓ மை குட்னஸ், மக்களே, மருந்து கஞ்சி எல்லாருக்கும் எல்லா நன்மையும் உண்டாகட்டும். கஞ்சியில் எப்படின்னா ஒரு சின்ன கசப்பு, ஒரு இனிப்பு. நம்ம அந்த சக்கரை நாங்கள் போட்டோம், அதனால அந்த சின்ன ஒரு இனிப்பு கஞ்சி அப்படி போகும்போது, அப்போ அந்த புளிப்பு மாங்காய் அது போடும்போது எல்லா சுவையும் சேர்ந்து சும்மா நல்லா இருக்குது. மருந்து கஞ்சினாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் வந்து கண்டிப்பாக அந்த ஆடி மாதத்தில் செய்து குடிக்க வேண்டிய கஞ்சிகளில் ஒரு கஞ்சி. ஆடி கூழெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஆயுர்வேதா மாதம் இது. ஸோ இந்த மாதம் வந்து செஞ்சு குடிக்க வேண்டியது. குறிப்பாக பெண்கள் இல்லை ஆண்கள் எல்லாருமே செய்து குடிக்கலாம். இது குடித்தா உங்களுக்கு வந்து வயர்லாம் நல்லா க்ளீன் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். கொலஸ்ட்ரால்லாம் நல்லா கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இதை குடிச்சிட்டு அப்படியே நல்லா ஆராம்சே தூங்க போகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ் நான் நிறைய இப்போ ஆயுர்வேதா நான் படிச்சுட்டு இருக்கேன். ஆயுர்வேதா டாக்டர் ஆயிடுவேனோ திடீர்னு, அதனால் ஆகலாம். அதனால் அந்த டிப்ஸ்லாம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லாமே கால்வாசி ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் தான். எல்லா மூலிகைகள் தானே யூஸ் பண்ணுறோம். ஓகே, டாடா, பை பாய்.